நெடுங்காலத்திற்கு முன்னால் கடார தேசத்தில் ஒரு அரசன் இருந்தான். அவன் தன் மேலங்கியின் மீது 7 தங்க பசுக்களை அணிந்திருந்ததால் 7 தங்க பசு மன்னன் என்று அழைக்கப்பட்டு வந்தான். அவன் பெருஞ்செல்வந்தனாகவும் கடார தேசத்து அரசர்களிலேயே பெரும் கோடை வள்ளலாகவும் விளங்கினான். ஒவ்வொரு நாள் காலையிலும் அவன் தவறாமல் கோவிலுக்கு போய் வருவான். கோவிலிலிருந்து வெளிவரும் பொழுது கோவில் வாசற்படியில் அவனை எதிர்பார்த்து காத்திருக்கும் பிச்சைக்காரர் கூட்டத்திற்கு தாராளமாக அள்ளி அள்ளி கொடுப்பான். நாள்தோறும் அவன் இவ்வாறு தாராளமாக தர்மம் செய்து வந்தபடியால் பிச்சைக்காரர்கள் ஒவ்வொரு நாளும் அவனுடைய கோடையை பாராட்டி ஆண்டவனை சாட்சிக்கு அழைத்து இவ்வாறு கூறுவார்கள்: 7 தங்க பசு மன்னரே, இந்த உலகத்திலேயே உம்மை போன்றவர் வேறு யாரும் இல்லை. உமக்காக நாங்கள் நீரிலும் குதிப்போம், நெருப்பிலும் குதிப்போம். ஒவ்வொரு நாள் மாலையிலும் 7 தங்கப்பசு மன்னன் தன் நண்பர்களை அழைத்து வந்து விருந்து வைப்பான். நகரில் உள்ள பிரபுக்களும் பெரிய பெரிய வியாபாரிகளும் பணக்காரர் எல்லோரும் அவன் நட்பை பெற்றிருந்தனர். அவர்களுக்கு மிக சிறந்த சாப்பாடு அளித்து உயர்தரமான பான வகைகளும் குடிக்க கொடுத்து கோலாகலமாக விருந்தை நடத்துவான் அரசன். விருந்து முடிந்து வீடு திரும்பும் போது வருகின்ற ஒவ்வொரு விருந்தாளியும் ஒரு சிறந்த வெகுமதி பொருளாவது பெறாமல் திரும்புவதில்லை. ஆகவே அவர்கள் ஒவ்வொருவரும் அவனுடைய தாராள குணத்தை பாராட்டி ஆண்டவனை சாட்சிக்கு அழைத்து இவ்வாறு கூறுவார்கள்: 7 தங்க பசு மன்னரே, இந்த உலகத்திலேயே உம்மை போன்றவர் வேறு யாரும் இல்லை. உமக்காக நாங்கள் நீரிலும் குதிப்போம், நெருப்பிலும் குதிப்போம். ஒரு நாள் ஒரு இளைஞன் அரண்மனைக்கு வந்து அரசரை கண்டு பேச அனுமதி கேட்டான். அவன் 7 தங்க பசு மன்னனின் முன் வந்தபோது, அரசே, நான் தங்களுடைய தாராள குணத்தை பற்றி கேள்விப்பட்டு தங்களிடம் ஓர் உதவி கேட்பதற்காக வந்திருக்கிறேன். இந்த நகரத்திலேயே என்னை போல துர்பாகியசாலி வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் என்பது நிச்சயம். எனக்கு 7 வயதாகும் போது என் தாய் தந்தையர் இருவரும் இறந்து போய்விட்டார்கள். அன்று முதல் இன்று வரை நான் என் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக கடுமையாக பாடுபட்டு உழைத்து வருகிறேன். கடந்த சில ஆண்டுகளாக நான் ஒரு இளம் பெண்ணை நேசித்தேன். அவள் எவ்வளவு அன்பும் பண்பும் உள்ளவளோ அவ்வளவு அழகும் கவர்ச்சியும் உள்ளவள். இன்னும் சில நாட்களில் எங்களுடைய திருமணம் நடக்க ஏற்பாடாகி இருந்தது. ஆனால் இன்று காலை அவள் இறந்து போய்விட்டாள். இனிமேல் என் வாழ்வில் நான் இன்பத்தையே காண முடியாது என்று எண்ணுகிறேன். நான் பாலி மொழி படிக்க தெரிந்தவனாக இருந்தாலும் வேத சாஸ்திரங்களை படித்து சாதுவாக மாறிவிடலாம். ஆனால் எனக்கு பாலி மொழி தெரியாது. 7 தங்கபசு மன்னரே, என் மீது இரக்கம் காட்டுங்கள். என் காதலியின் ஈமக காரியங்களை செய்ய எனக்கு 15 பொன் மட்டும் கொடுத்து உதவி செய்யுங்கள் என்றான். நண்பனே, உன் நிலையை கண்டு நான் மிகவும் வருந்துகிறேன். 15 பொன் மட்டுமல்ல, உனக்கு 100 பொன் கொடுக்க செய்கிறேன். மேலும் உனக்கு துன்பங்களை அனுமதிக்காது இருக்குமாக என்று கூறினான் 7 தங்கப்பசு மன்னன். 100 பொன்னையும் வாங்கி கொண்டு மன்னனுக்கு நன்றி கூறி வாழ்த்தி வணங்கிவிட்டு சென்றான் இளைஞன். ஆனால் 3 நாட்களுக்கு பிறகு அவன் திரும்பவும் வந்து சேர்ந்தான். அவன் தன் துன்பத்திற்கு அறிகுறியாக கருப்பு சட்டை அணிந்திருந்தான். 7 தங்கப்பசு மன்னரே, நீங்கள் எனக்கு கருணை காட்டினீர்கள். எனக்கு பிழைப்பதற்கு வேறு வழி புலப்படவில்லை. ஆகவே அன்பும் கருணையும் கொண்ட தாங்கள் என்னை தங்கள் அரண்மனையில் ஏதாவது ஒரு வேலையில் சேர்த்து கொண்டு ஆதரிக்க வேண்டுகிறேன். நான் உங்களுக்கு உண்மையாக உழைப்பேன். என் உழைப்புக்காக நீங்கள் சம்பளம் எதுவும் தர வேண்டியதில்லை என்று அந்த இளைஞன் கேட்டான். நான் எப்போதும் சம்பளம் இல்லாமல் யாரிடமும் வேலை வாங்குவது கிடையாது. ஆனால் அப்படி இருக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறபடியால் அப்படியே இருக்கட்டும் என்றான் அரசன். இம்மாதிரியாக அந்த இளைஞன் 7 தங்கப்பசு மன்னனின் அரண்மனையில் வேலைக்கு சேர்ந்து கொண்டான். அவன் அரச பக்தியோடும் உண்மையாகவும் சிறப்பாகவும் தன் வேலைகளை செய்து வந்தபடியால் எல்லா வேலைக்காரர்களுக்கும் மேலாக அவனை உயர்த்தினான் அரசன். ஆனால் அந்த இளைஞன் எப்போதும் இறந்து போன தன் காதலியை நினைத்து வருந்தி கொண்டிருந்தபடியால் அதற்கு அடையாளமாக கருப்பு சட்டையே அணிந்து கொண்டிருந்தான். அதனால் அவனை எல்லோரும் கருப்பு சட்டைக்காரன் என்றே அழைத்து வந்தார்கள். ஒரு நாள் அவன் 7 தங்கப்பசு மன்னனிடம் வந்து பேசிக் கொண்டிருந்தான். மன்னர் பெருமானே, நீங்கள் விருந்துக்காகவும் தர்மத்திற்காகவும் அளவில்லாமல் செலவழிக்கிறீர்கள். இந்த நிலையிலேயே போய்கொண்டிருந்தால் ஓராண்டு காலத்திற்குள் உங்கள் நிதி கிடங்கில் இருக்கும் பொன்னும் வெள்ளியும் தீர்ந்து போய்விடும்.
நீங்களும் ஏழையாகி விடுவீர்கள் என்றான். அதனால் என்ன வந்துவிட்டது? எனக்கு மனைவியும் இல்லை, பிள்ளைகளும் இல்லை. நான் ஏழையாகும் வரை என் பணத்தை செலவழித்துக் கொண்டிருப்பேன். என் பணம் எல்லாம் தீர்ந்து போய்விட்டாலும் நான் மறுபடியும் பணக்காரனாகி விடுவேன். ஏனென்றால் எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நான் துன்பப்படுவதை ஆற்ற மாட்டார்கள். எனக்காக நீரிலும் நெருப்பிலும் குதிக்கவும் தயாராக இருப்பதாக அவர்கள் அடிக்கடி என்னிடம் கூறியிருக்கிறார்கள் என்று பதிலளித்தான் அரசன். நீங்கள் அதை நம்பிக்கொண்டிருக்க முடியாது என்றான் கருப்பு சட்டைக்காரன். அன்று மாலை விருந்து நடக்கும் பொழுது அரசன் விருந்தாளிகளை நோக்கி, நண்பர்களே, எனக்காக நீரிலும் நெருப்பிலும் குதிப்பதாக நீங்கள் அடிக்கடி கூறி வந்தீர்கள். ஆனால் நான் அதை நம்பிக்கொண்டிருக்க முடியாது என்று கருப்பு சட்டைக்காரன் கூறுகிறான். அவனுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீர்கள் என்று கேட்டான். உடனே அங்கு கூடியிருந்த ஒவ்வொருவரும் கருப்பு சட்டைக்காரன் அயோக்கியன் என்று கூறி கூச்சலிட்டார்கள். அரசே, அவன் உங்களிடமிருந்து கொள்ளையடித்துவிட்டு உங்களையே ஏமாற்றுகிறான். அவனை நம்பாதீர்கள் என்று அவர்கள் எல்லோரும் கூறினார்கள். உடனே 7 தங்கப்பசு மன்னன் கருப்பு சட்டைக்காரனை அழைத்து வரச் செய்தான். நீ என்னிடமே கொள்ளையடிக்கும் திருடன் என்று என் நண்பர்கள் சொல்கிறார்கள். அவர்கள் சொல்வது உண்மைதானா என்று கேட்டான். அதை அந்த கருப்பு சட்டைக்காரன் சிறிது கூட மறுக்கவில்லை. உண்மைதான் அரசே, நான் உங்களிடம் திருடியது உண்மைதான் என்று ஒப்புக்கொண்டான். இதை கேட்டதும் 7 தங்கப்பசு மன்னனுக்கு கோபம் பொங்கி எழுந்தது. திரும்ப தன் கண்ணில் விழக்கூடாது என்று சொல்லி அந்த கருப்பு சட்டைக்காரனை விரட்டிவிட்டான். உண்மையிலேயே அந்த கொள்ளைக்காரன் ஒரு கோட்டை வாங்க கூடிய அளவு பணத்தை கொள்ளையடித்திருந்தான். அவன் அரண்மனையை விட்டு வெளியேறிய வெகு தூரத்தில் உள்ள ஐராவதி நதிக்கரைக்கு வந்தான். அங்கே இருந்த ஒரு பெரிய கோட்டையையும் அதை சேர்ந்த நிலங்களையும் விலைக்கு வாங்கினான். தான் எதிர்பார்க்கிற காரியம் நடக்கும் வரையிலும் அவன் அங்கேயே இருந்து வந்தான். ஓராண்டு காலத்திற்கு பிறகு 7 தங்கப்பசு மன்னனுடைய நிதிக்கிடங்கில் இருந்த பொன்னும் வெள்ளியும் முழுங்கி தீர்த்து போய்விட்டதை கண்டான். அன்று அவன் கடைசி தடவையாக தன் பணக்கார நண்பர்களுக்கு விருந்து வைத்தான். விருந்து முடிந்தவுடனேயே, நண்பர்களே, என் நிதிக்கிடங்கு காலியாகிவிட்டது. பொன்னும் வெள்ளியும் எல்லாம் தீர்ந்து போய்விட்டன. உங்களுக்கு கொடுக்க என்னிடம் எதுவும் இல்லை. எனக்காக நீரிலும் நெருப்பிலும் குதிக்க தயாராக இருப்பதாக எத்தனையோ முறை நீங்கள் கூறினீர்கள். இப்போது நான் சீர்குலைந்து விட்டேன். எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்டான் அரசன். ஆனால் விருந்தாளிகள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அவர்கள் முகங்கள் இருண்டனர். அவர்கள் கோபத்தோடு, 7 தங்கப்பசு மன்னரே, பிச்சை போட்டு போட்டு உங்கள் செல்வத்தை வீணாக்கி விட்டீர்கள். அதற்கு நாங்கள் என்ன செய்வோம்? நீங்கள் எங்களிடம் உதவி கேட்டு பயனில்லை. ஏழை பிச்சைக்காரர்களிடமே போய் உதவி கேளுங்கள் என்று சொன்னார்கள். தான் கேட்பது தன் காதில் விழுவது உண்மைதானா என்று அரசனால் நம்ப முடியவில்லை. ஆனால் அவர்கள் தான் இருப்பதையே காணாதவர்கள் போல தன் பக்கம் முதுகை திருப்பிக் கொண்டு தங்களுக்குள்ளேயே பேசிக் கொண்டிருந்ததை கவனித்த போது தான் கேட்டது பொய்யல்ல என்று நன்றாக தெரிந்து கொண்டான். அவன் அங்கிருந்து எழுந்து ஏழைகளும் பிச்சைக்காரர்களும் இருக்கும் இடத்திற்கு வந்தான். அவர்கள் அவனிடம் பிச்சை கேட்டார்கள். நண்பர்களே, நான் உங்களுக்கு ஒன்றும் கொடுக்க முடியாத நிலையில் இருக்கிறேன். ஏனென்றால் என் பொன்னும் வெள்ளியும் எல்லாம் தீர்ந்து போய்விட்டனர். உங்களுக்கு கொடுக்க என்னிடம் எதுவும் இல்லை. எனக்காக நீரிலும் நெருப்பிலும் குதிக்க தயாராக இருப்பதாக நீங்கள் எத்தனையோ முறை கூறியிருக்கிறீர்கள். அதனால் நான் எதிர்காலத்தை குறித்து அஞ்சாமல் வாழ்ந்து வந்தேன். நண்பர்களே, நீங்கள் ஏழைகள்தான். இருந்தாலும் உங்களிடம் இருப்பதில் ஒரு சிறு பங்கு எனக்கு கொடுத்து உதவினால் போதும். உடனே பிச்சைக்காரர்கள் எல்லோரும் அவனுக்கு எதிராக கூச்சல் போட்டார்கள். பணக்காரர்களோடு விருந்து சாப்பிட்டு குடித்து கும்மாளமிட்டதால் தான் உங்கள் பணமெல்லாம் கரைந்து போய்விட்டது. நாங்கள் இல்லாதவர்கள். ஏன் உங்களுக்கு பங்கு தர வேண்டும்? வேண்டுமென்றால் எங்களை போல் தெரு தெருவாய் பிச்சை எடுத்து உயிரை காப்பாற்றிக் கொள்ளும் என்று எல்லா பிச்சைக்காரர்களும் கூறினார்கள். தான் கேட்டது தன் காதில் விழுந்தது உண்மைதானா என்று 7 தங்கப்பசு மன்னனால் சிறிதும் நம்ப முடியவில்லை. ஆனால் அந்த பிச்சைக்காரர்களுக்குள் நடந்த பேச்சுக்களையும் தான் அவர்களுக்கு பிச்சை போடாததால் அவர்கள் தன்னை பழிப்பதையும் வெறுத்து பேசுவதையும் பார்த்த பிறகு தான் கேட்டது பொய்யல்ல என்று நன்றாக புரிந்து கொண்டான். விருந்தாளிகளின் கடுகடுப்புக்கும் பிச்சைக்காரர்களின் பழி தூற்றலுக்கும் இடையே மனமுடிந்து துயரத்தோடு மன்னன் தன் அரண்மனை முற்றத்தில் நின்று கொண்டிருந்தான். அப்போது வேகமாக வரும் குதிரையின் குளம்படி சத்தமும் வேட்டை நாய்கள் குரைக்கும் ஓசையும் வீதிப்புறத்திலேயே கேட்டது. மறு வினாடி பழைய கருப்பு சட்டைக்காரன் அரண்மனை முற்றத்திற்கு வந்து சேர்ந்தான். அவன் ஏறி வந்த குதிரையை தொடர்ந்து வேட்டை நாய் கூட்டம் ஒன்று உள்ளே நுழைந்தது. அந்த கருப்பு சட்டைக்காரன் கையில் குறுந்தடி ஒன்றை வைத்திருந்தான்.
விரட்டுங்கள் விரட்டுங்கள் என்று அவன் ஏவி விட்ட மாத்திரத்தில் அங்கு நின்று கொண்டிருந்த பிச்சைக்காரர்களின் கூட்டத்திலும் விருந்தாளிகளையும் வேட்டை நாய்கள் புகுந்து கடித்தும் உருமியும் நகத்தால் பிராண்டியும் அவர்களை ஓட ஓட விரட்டி அடித்தனர். முற்றத்தில் இருந்த கூட்டம் முழுவதும் கலைந்த பிறகு அவன் குதிரையை விட்டு இறங்கி அரசன் அருகில் வந்தான். 7 தங்கப்பசு மன்னவரே, நன்றி கெட்ட அவர்களை நான் விரட்டிவிட்டேன் என்று சொன்னான். ஆனால் 7 தங்கப்பசு மன்னன் கருப்பு சட்டைக்காரனை கோபத்தோடு நோக்கினான். என்னிடம் கொள்ளையடித்தவனிடம் இருந்து நான் எவ்விதமான உதவியும் எதிர்பார்க்கவில்லை என்று கூறினான். அரசே, நான் உங்களிடம் இருந்து திருடியது உண்மைதான். ஆனால் எதற்காக திருடினேன்? நீங்கள் சீர்குலைகின்ற நேரத்தில் பயன்பட வேண்டும் என்பதற்காகவேதான். ஐராவதி ஆற்றங்கரையில் இருக்கும் அழகான அரண்மனை தங்களை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறது. அது தங்கள் அரண்மனை என்றான் கருப்பச்சட்டைக்காரன். ஆகவே 7 தங்கப்பசு மன்னன் ஆரவாரம் நிறைந்த பட்டணத்து அரண்மனையை விட்டு அமைதி நிலவிய ஐராவதி ஆற்றங்கரையில் இருந்த அந்த அழகிய அரண்மனையில் போய் வாழ்ந்து வந்தான். முன்னை போலவே கருப்பு சட்டைக்காரன் அவனுக்கு சம்பளம் இல்லாமல் வேலை பார்த்து வந்தான். அவ்வாறு எவ்விதமான மாறுபாடும் இன்றி 7 ஆண்டுகள் அமைதியாக கழிந்தனர். 7வது ஆண்டின் கடைசி நாளன்று 7 தங்கப்பசு மன்னன் கருப்பு சட்டைக்காரனை தன் அருகில் அழைத்தான். என் வாழ்நாளிலேயே ராஜா விசுவாசமுள்ள ஒரே ஒருவனை தான் கண்டிருக்கிறேன். அது நீதான். நான் உனக்கு ஒரு பெரிய ரகசியத்தை கூறப்போகிறேன். அது என் காலத்திற்கு பிறகு உனக்கு பயனளிக்கும். 7 ஆண்டுகளுக்கு முன்னால் என் நண்பர்கள் என்று கருதிய நய வஞ்சகர்களுக்கு விருந்தளித்திருந்தாலும், நன்றி கெட்ட பிச்சைக்காரர்களுக்கு தர்மம் செய்தாலும் என் நிதி கிடங்கு காலியாகி பொன்னும் வெள்ளியும் எல்லாம் தீர்ந்து விட்டன அல்லவா? அப்போது நான் நினைத்திருந்தால் அந்த நிதி பெட்டகம் முழுவதும் திரும்பவும் நிறைய வைத்திருப்பேன். ஆனால் நான் அப்போது இதை செய்யவில்லை. அப்படி செய்யாததினால்தான் உன்னை தவிர மற்றவர்கள் எல்லோரும் எவ்வளவு நன்றி விசுவாசமானவர்கள் என்பதை அறிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் இப்போது எனக்கு முதுமை ஏறிக்கொண்டிருக்கிறது. இன்னும் 1 வருடத்திற்குள் நான் இறந்து விடுவேன் என்று தோன்றுகிறது. ஆகையால் என் ஒரே நண்பனான உன்னையே என் சொத்துக்களுக்கு வாரிசாகிவிட்டு போக எண்ணுகிறேன். ஆகவே எங்கள் குடும்பத்தின் அழியா செல்வமாகிய இந்த தங்க பசுக்களின் ரகசியத்தை நான் உனக்கு தெரிவித்து விடுகிறேன். முதலில் ஒரு கோடாரியை எடுத்துக்கொண்டு 2 குதிரைகளுக்கு சோளம் பூட்டிக் கொண்டு வா. நாம் இருவரும் புறப்படலாம் என்றான் அரசன். அதன்படியே கருப்பு சட்டைக்காரன் சேணம் பூட்டிய 2 குதிரைகளை கொண்டு வந்தான். கையில் ஒரு கோடாரியையும் எடுத்து வந்தான். இருவரும் குதிரை மீது ஏறி வெகு தூரத்தில் இருந்த ஒரு நாணற்காட்டுக்கு வந்தார்கள். கோடாரியை எடுத்துக்கொள், மிக உயர்ந்த நாணலை வெட்டு. ஆனால் நீ வெட்ட முயலும் போது அந்த நாணல் தன்னை காத்துக் கொள்வதற்காக 3 முறை உருமாறும். ஆனால் அதற்காக பயப்படாமலும் கவலைப்படாமலும் நீ வெட்ட வேண்டும். 3 முறையில் நீ அந்த நாணல் மரத்தை 2ஆக வெட்ட தவறினால் நீ உடனே இறந்து போய்விடுவாய். ஆகவே சிறிதும் அஞ்சாமல் உன் பலம் கொண்ட மட்டும் அதை வெட்டி துண்டாக்க வேண்டும் என்று கருப்பு சட்டைக்காரனிடம் 7 தங்கப்பசு மன்னன் கூறினான். கருப்பு சட்டைக்காரன் கோடாரியை கையில் எடுத்துக்கொண்டான். மிக உயரமாக நீண்டு வளர்ந்திருந்த நாணல் மரத்தின் அருகில் சென்றான். அதை ஒரு கையால் கெட்டியாக பிடித்துக்கொண்டு வெட்டுவதற்காக கோடாரியை ஓங்கினான். உடனே அந்த நாணல் 7 தலை நாகப்பாம்பாக மாறி சீறியது. ஆனால் எவ்வளவு பயங்கரமாக இருந்த போதிலும் கருப்பு சட்டைக்காரன் தைரியத்தை கைவிடாமல் ஓங்கி ஒரு வெட்டு வெட்டினான். 2வது முறையாக அவன் கோடாரியை ஓங்கிய போது அந்த நாணல் மரம் அப்போதுதான் பிறந்த ஒரு பச்சை குழந்தையின் உருவத்தை வந்தடைந்தது. 1 வினாடி நேரம்தான் தயங்கினான் கருப்பு சட்டைக்காரன். பிறகு மனதை தளர விடாமல் கட்டுப்படுத்திக் கொண்டு முன்னிலும் பலமாக ஒரு வெட்டு வெட்டினான். 3வது முறையாக அவன் கோடாரியை ஓங்கிய போது நாணல் மரம் இறந்து போன அவன் காதலியாக உருவெடுத்தது. காதலியின் உடலை கண்டவுடன் இவன் கைகள் நடுங்கினர். கோடாரி நழுவி கீழே விழுந்துவிடும் போலிருந்தது. ஆனால் அதற்குள் 7 தங்கப்பசு மன்னனின் எச்சரிக்கை ஞாபகத்துக்கு வந்துவிட்டபடியால் அவன் இருந்த தைரியத்தை எல்லாம் ஒன்று சேர்த்து மனதை திடப்படுத்திக் கொண்டு பலமாக ஒரு வெட்டு வெட்டினான். அந்த உயரமான நாணல் மரத்தின் வெட்டுப்பட்ட பகுதியை கையில் எடுத்துக்கொண்டு அவன் அரசனிடம் திரும்பி வந்தான். உன் வேலையை நல்ல முறையில் செய்து விட்டாய். இப்போது ஒரு புல்லாங்குழல் செய்ய வேண்டிய அளவுக்கு இந்த நாணலை வெட்டு என்றான் 7 தங்கப்பசு மன்னன். அவ்வாறே செய்த பின் அவர்கள் அரண்மனை திரும்பினார்கள். அடுத்த 5 மாதங்களும் அரண்மனை வேலைக்காரர்கள் எல்லோரும் தூங்கிய பிறகு இரவு தோறும் அந்த புல்லாங்குழலில் ஒரு வகையான ராகத்தை பாடுவதற்கு கருப்பு சட்டைக்காரனை பழகினான் அந்த 7 தங்கப்பசு மன்னன். வைகாசி மாதம் பௌர்ணமி அன்று மாலையில் அவன் கருப்பு சட்டைக்காரனை நோக்கி, இன்று இரவில் 2 பெரிய அண்டாக்களும் 6 தோல் பைகளும் புல்லாங்குழலும் எடுத்துக்கொண்டு ஆற்றங்கரை சமவெளிக்கு நீ என்னோடு வர வேண்டும் என்றான். அதன்படியே அன்று நள்ளிரவு நேரத்தில் கையில் புல்லாங்குழலும் அண்டாக்களுடனும் பைகளுடனும் ஐராவதி ஆற்றங்கரையின் சமவெளி பிரதேசத்திற்கு அவர்கள் வந்து சேர்ந்தார்கள்.
இப்பொழுது நான் சொல்லிக் கொடுத்த இந்த ராகத்தை புல்லாங்குழலில் வாசி என்று கட்டளையிட்டான் அரசன். கருப்பு சட்டைக்காரன் அரசனின் கட்டளைப்படியே குழலை ஊதினான். உடனே அவர்களுக்கு எதிரில் இருந்த தரை இரண்டாக பிளந்தது. பூமியின் அடியிலிருந்து 7 உயிருள்ள தங்க பசுக்கள் வெளியில் வந்தன. அவை அரசனின் தலை வணங்கி நின்றனர். இந்த பசுக்களின் அருகில் அண்டாக்களை கொண்டு வந்து வைத்து பால் கற என்று கருப்பு சட்டைக்காரனுக்கு அரசன் உத்தரவிட்டான். அதன்படி கருப்பு சட்டைக்காரன் 2 அண்டாக்களும் நிறையும் வரை பசுக்களின் மடியிலிருந்து பால் கறந்தான். அந்த பால் முழுவதும் தங்க நாணயங்களாய் மாறினர். இந்த தங்க நாணயங்களை பைகளிலே போட்டு காட்டு என்றான் அரசன். அவ்வாறு கட்டி முடித்ததும் ஆற்றில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை காட்டி அந்த இடத்தில் பைகளை ஆற்றுக்குள் போடும்படி சொன்னான் அரசன். கடைசி பையையும் ஆற்றுக்குள் போட்டவுடன் பொழுது விடிந்து விட்டது. அந்த 7 தங்க பசுக்களும் பூமியின் அடிவாரத்திற்கு போய் மறைந்து விட்டனர். பூமியும் மறுபடியும் மூடிக்கொண்டது. 1 மாதத்திற்கு பிறகு முன் சொன்னபடியே 7 தங்கப்பசு மன்னன் இறந்து போனான். அவன் தகுதிக்கு தகுந்தபடி மிகவும் சிறப்பான முறையில் ஈமச் சடங்குகளை செய்து முடித்தான் கருப்பு சட்டைக்காரன். பிறகு அவன் பட்டணத்து அரண்மனைக்கு போனான். 7 தங்கப்பசு மன்னர் இறந்து விட்டார். அவர் இறக்கும் போது பணக்காரராகவே இருந்தார் என்ற விஷயத்தை வீதிதோறும் தமக்கு போடச் செய்தான். உடனே பிரபுக்களும் வியாபாரிகளும் பணக்காரர்களும் கோட்டை வாசலிலேயே வந்து கூடினார்கள். என்ன துன்பமான செய்தி! 7 தங்கப்பசு மன்னரை போல் இந்த உலகத்தில் யாரும் இருந்ததில்லை. அவருக்காக நாங்கள் நீரிலும் குதிப்போம், நெருப்பிலும் குதிப்போம். நிச்சயம் அவர் தம் செல்வத்தை அள்ளி வழங்க சொல்லி சாசனம் செய்து வைத்திருப்பார் என்று எல்லோரும் சொன்னார்கள். அப்போது அரண்மனை கதவு திறந்தது. கருப்பு சட்டைக்காரன் கையில் குறுந்தடியுடன் குதிரை ஏறி வந்தான். அவன் பின்னாலேயே வேட்டை நாய்கள் குறைத்து கொண்டு வந்தனர். விரட்டுங்கள், விரட்டுங்கள் என்று அவன் வேட்டை நாய்களுக்கு கட்டளையிட்டான். பிரபுக்களையும் வியாபாரிகளையும் பிச்சைக்காரர்களையும் வேட்டை நாய்கள் கடித்து உருமியும் ஓட ஓட விரட்டினர். அரண்மனை முற்றத்தில் ஒருவர் கூட பாக்கி இல்லாமல் ஓடும் வரையிலேயே கையில் குறுந்தடியுடன் நின்றான் கருப்பு சட்டைக்காரன். எல்லோரும் ஓடிப்போன பிறகு 7 தங்கப்பசு மன்னரின் மீதி இப்படியே இருக்கட்டும் என்று அவன் தனக்குள் சொல்லிக்கொண்டான். பிறகு கருப்பு சட்டைக்காரன் அரசனுடைய ஈமகிரியை நடந்த ஆற்றங்கரை அரண்மனைக்கு திரும்பி வந்தான். அங்கே இருந்து பாலி மொழி படித்து தெரிந்தவுடன் அவன் பகவானை நோக்கி பிரார்த்தனை செய்தான். அப்படியே ஒரு புத்த சாமியாராக மாறிவிட்டான். கருப்பு சட்டையை கழற்றி விட்டு காவியுடை அணிந்து கொண்டான். ஐராவதி ஆற்றின் அடியில் கிடந்த தங்க நாணயங்களை எடுத்து ஒரு புத்த மடம் கட்டினான். அந்த மடத்தில் இருந்து கொண்டு இரவும் பகலும் 7 தங்கப்பசு மன்னனின் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தான். நன்றி, வணக்கம்.